ஏஐ கிராஃபிக் டிசைனரோட வேலையை கம்ப்ளீட்டாக எடுக்க போகுதா? என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ் அண்ட் நோ. எஸ் எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நாம் டெக்ஸ்ட்டில் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ஏஐ கிட்ட கொடுத்தாலே ஒரு கிராஃபிக் டிசைனுக்கு தேவையான பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஐகான்ஸாக இருக்கட்டும், எதுனாலுமே அதால் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். அப்புறம் எதுக்கு நோ சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் இப்போ இருக்க சூழ்நிலையில் 100% நம்ம மனசில் நினைக்கிற விஷயங்களை அப்படியே ஏஐனால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் நான் எஸ் அண்ட் நோன்னு சொன்னேன். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிராஃபிக் டிசைனரோட ஸ்கில் அப்புறம் ஏஐயோட ஹெல்ப் இது ரெண்டுமே இருந்தால் ஒரு கிராஃபிக் டிசைனரால் ரொம்ப சீக்கிரமே ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸை ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டாப் பெஸ்ட் 7 ஏஐ டூல்ஸ் ஃபார் கிராஃபிக் டிசைனர் இன் 2025. இதில் லாஸ்ட்டு 4 ஏஐயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏஐ. அதுலேயும் 7th ஒன் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஏஐ ஃபேவரட் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஏஐ டூல் letsenhance.io. இந்த ஏஐயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த ஏஐ டூல் நீங்கள் யூஸ் பண்ணி எவ்வளோ லோ குவாலிட்டியில் இருக்கிற இமேஜையும் ஹை குவாலிட்டிக்கு சூப்பராகவே மாற்றிட முடியும். அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஏஐ பண்ணி கொடுத்துரும். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ளவரை நான் ஜூம் பண்ணி காமிக்கேன். எவ்வளோ லோ குவாலிட்டியில் இருக்க இமேஜை எவ்வளோ சூப்பராக க்ரியேட் பண்ணி கொடுக்கும் பாருங்கள். இப்போது நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீ வெர்ஷனில் வாட்டர் மார்க் இருக்கும். வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஏஐ இருக்குது. அந்த ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசும். அது மட்டும் இல்லாமல் இதில் அடிஷ்னலாக புதுசாக சில ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இதில் டெக்ஸ்ட் டு இமேஜ் கூட ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுவும் நிறைய செட்டிங்ஸ் கூட இருக்குது. அந்த செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நாம் இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற ஏஐ colormind.io. இந்த கலர்மைண்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒரு டிசைனருக்கு எப்போவுமே என்ன மாதிரியான கலர் சூஸ் பண்ணணும், எந்த கலருக்கு எந்த கலர் காம்பினேஷன் இருக்குங்கிறதுல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பிகினர் லெவல் டிசைனருக்கு. பட் இந்த ஏஐ அந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுக்கும். இங்கே ஜென்ரேட் ஆப்ஷனை நம்ம எப்போ கிளிக் பண்ணாலும் புது புது கலர் பேலட்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த ஏஐ. அந்த கலர் பேலட்டோட கோட் கூட கீழே அது கொடுத்துட்டே இருக்கும். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த க்ரீன் கலரில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த க்ரீன் கலரை மட்டும் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்ரேட் கொடுக்கும்போது அந்த க்ரீன் கலர் ரிலேட்டடான உள்ள கலர்ஸை மீதி 4 பேலட்டையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இதில் எத்தனை பாக்ஸ் வேணாலும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ண மீதி அன்லாக்ல இருக்கிற கலர்ஸ் மட்டும் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐயோடைய ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச இமேஜில் என்ன மாதிரியான கலர் பேலட் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இமேஜ் அப்லோடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஜென்ரேட் கொடுக்கும்போது இந்த இமேஜில் இருக்கிற எல்லா கலர்ஸையும் இந்த ஏஐ உங்களுக்கு எடுத்து காமிச்சிடும். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டேமேஜான ஃபோட்டோ நம்ம கொடுக்கும்போது அதில் உள்ள கலர் பேலட்டை ஈஸியாக நமக்கு ஜென்ரேட் பண்ணிக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஏஐ ஃபான்ட்ஜாய். நம்ம ஏற்கனவே கலர்மைண்ட் ஏஐல பார்த்த மாதிரியே டிசைனருக்கு இருக்கிற இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஃபாண்ட் சூஸ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் அது காம்பினேஷன் இருக்கிற ஃபாண்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி ஃபாண்ட் காம்பினேஷனை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த fanjai.com. இந்த ஏஐல நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம கலர்மைண்டில் பார்த்த மாதிரி ஜென்ரேட் கொடுக்க இந்த ஏஐ நமக்கு புது புது ஃபாண்ட் பேரிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லாக் பாக்ஸை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட்டுக்கு ஏற்ற அப்படி ரிலேட்டடான அதர் ஃபாண்ட்ஸை அது கீழே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். மேலே அந்த ஸ்லைடர் பாரை நீங்கள் மூவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபாண்ட்டுக்கு ரிலேட்டடான ஃபாண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஏஐ அடோப் ஃபயர்ஃப்ளை. இந்த அடோப் ஃபயர்ஃப்ளை ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள்ல. இந்த ஃபயர்ஃப்ளை வெப்சைட்டில் நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அந்த இமேஜை அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேட்டிவ் ஃபில், ஜென்ரேட்டர் டெம்ப்ளேட், ஜென்ரேட்டர் வெக்டார், ஜென்ரேட்டிவ் ரீகலர், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் நான் கொடுக்க நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான பேட்டர்னில் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான டெக்ஸ்ட் எஃபெக்டை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதே போல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 1 by 1 செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த ஜென்ரேட்டிவ் ஃபில். இந்த ஜென்ரேட்டிவ் ஃபில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜில் இருக்கிற டாகை நான் ரிமூவ் பண்ணி கேட்கும்போது அது சூப்பராக பேக்ரவுண்டோட மிக்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஆட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இமேஜ்
இமேஜுக்கு சைடில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு டேபிள் வேணும் அப்படின்னு நான் கொடுக்கும்போது அது டேபிளை ஆட் பண்ணி கொடுக்கும். அதே போல் இந்த சைடில் சோஃபா ஆட் பண்ணி கொடு அப்படின்னா அது சோஃபா ஆட் பண்ணி கொடுக்கு. அதுவும் 3 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரீஜென்ரேட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஏஐ கூகுளோட ஆட்டோட்ரா. இந்த ஏஐ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஏஐ. ஏன்னா இந்த ஏஐல நீங்கள் ட்ரா பண்ணுற எல்லாத்தையுமே ஏஐ அதுவே கண்டுபிடிச்சி இதுக்கு ரிசம்பிள்ஸ் ஆன ஐகான்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஐகானை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஃப்ரீ ஹேண்டில் ஹார்ட் ஷேப்பில் கிரியேட் பண்ணி கொடுக்கேன். அந்த ஹார்ட் ஷேப்புக்கு ரிலேட்டடான இமேஜஸை அதுவே ஜென்ரேட் பண்ணி மேலே காமிக்கும். இதில் எது வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆல்டர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒரு ஃபிஷ் வரைஞ்சி பார்ப்போம். ஃபிஷ் வரையும் போது நிறைய ஃபிஷ் ரிலேட்டடான ஐகான்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கு. இதில் எனக்கு என்ன மாதிரியான ஃபிஷ் வேணும்னு சூஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம கலர் பண்ணணும்னா கலர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன ஆப்ஷனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணான்னா எரேஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பென்சில் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ ஒரு சூப்பரான பென்சில் வந்துச்சு. இப்போ அது கலர் கொடுப்போம். ஃபைனலாக ஐகான் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு தேவையான ஐகான்ஸ் இங்கே ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோட்ரா ஏஐயும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஏஐ ரீகிராஃப்ட். இந்த ஏஐ நிறைய டிசைனர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ரீகிராஃப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர், வெக்டரைசர், வெக்டார் ஜெனரேட்டர், ஏஐ ஃபோட்டோ எடிட்டர், மோக்கப் ஜென்ரேட்டர், இமேஜ் அப்ஸ்கேலர், பேக்ரவுண்ட் ரிமூவர், ஏஐ எரேசர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த ரீகிராஃப்ட் ஏஐயில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீகிராஃப்ட் ஏஐயில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் இது ரொம்ப குயிக்காக நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் காமிக்கிறேன். இங்கே கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது இங்கே நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. வெக்டார் ஜென்ரேஷன், ரிமூவ் பேக்ரவுண்ட், எரேஸ் ஏரியா, அப்ஸ்கேல், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுப்பாங்க. எனக்கு இந்த வெப்சைட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் மோக்கப் ஆப்ஷன் தான். இந்த மோக்கப் ஆப்ஷன் நிறைய டிசைனருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லோகோ ஜென்ரேட் பண்ணி அந்த லோகோவை மோக்கப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இமேஜில் ப்ளேஸ் பண்ணணும்னு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பிக்கலாம். இல்லை உங்களோட டிஷர்ட்டில் நீங்கள் பண்ண இமேஜை அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக ஒரு இமேஜில் இருந்து பேக்ரவுண்டை சூப்பராக ரிமூவ் பண்ணிக்கலாம். வெக்டார் ஜென்ரேட்டில் நான் ராக்கெட்னு கொடுத்து எனக்கு என்ன மாதிரியான கலர் வேணும்னு கொடுத்தா அது ஒரு சூப்பரான வெக்டார் ஆர்ட்டை எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஏஐ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான விஸ்லி ஏஐ. இந்த விஸ்லி ஏஐயில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். உதாரணமாக ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி அதில் உள்ள இமேஜை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய வெப்சைட்டுக்கு தேவையான டயக்ராம்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனராக இருந்தீங்கன்னா இந்த விஸ்லி ஏஐ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு சாம்பிள் வெப்சைட்டில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்னாலும் நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதில் உள்ள டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், எதை வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டயக்ராம்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், அப்புறம் ஆப்ஸுக்கான டிசைன்ஸ், நிறைய விஷயங்கள் இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஃப்ளோ சார்ட் சும்மா ஒரு சாம்பிள் க்ரியேட் பண்ணேன். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக ஷேர் ஆப்ஷன் போயிட்டு எக்ஸ்போர்ட் போயிட்டு உங்களுக்கு பிஎன்ஜியாக வேணுமா என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்த 7 ஏஐ டூல்ஸுடைய ப்ரைஸிங் டீடைல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாமா? கலர்மைண்ட் ஏஐ, ஃபான்ஜா ஏஐ, ஆட்டோட்ரா ஏஐ, இந்த 3 ஏஐயும் நீங்கள் சைன்அப் கூட பண்ண வேண்டாம், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். லெட்ஸ் என்ஹான்ஸ் ஏஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலாக 10 கிரெடிட்ஸ் தருவாங்க. தென் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 100 கிரெடிட்ஸ்க்கு $9 பே பண்ணுற மாதிரி இருக்கும் பெர் மந்த். ஸோ அடுத்ததாக அடோப் பொறுத்த வரைக்கும் அவங்க இனிஷியலாக 25 கிரெடிட்ஸ் ஃப்ரீயாக தராங்க. அது போக உங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னா மந்த்லி $399 வருது. தென் ரீகிராஃப்ட் ஏஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலாக 50 கிரெடிட்ஸ் தராங்க. அது போக உங்களுக்கு வேணும் அப்படின்னா $12 பெர் மந்த்துக்கு பெய்ட் பிளான் ஸ்டார்ட் ஆகுது. விஸ்லி ஏஐ பொறுத்த வரைக்கும் 150 டெம்ப்ளேட் கிரெடிட்ஸ் ஃப்ரீயாக தராங்க. அது போக 2 எடிட்டபிள் போர்ட்ஸ் பெர் ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பெய்ட் டூல் வேணும் அப்படின்னா $14 பெர் மந்த்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. சில டூல்ஸ்க்கு நீங்கள் சைன்அப் கூட பண்ண வேண்டாம். பட் சில டூல்ஸ்க்கு நீங்கள் சைன்அப் பண்ணி ஃப்ரீ வெர்ஷனில் அவங்க கொடுக்குற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பெய்ட் வெர்ஷன் போகும்போது தான் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா ஏஐ டூல்ஸுமே எப்போனாலும் அவங்களோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இதே மாதிரி ஏஐ டூல் யூஸ் பண்ணி எப்படி சூப்பரான லோகோ கிரியேட் பண்ணலாம், லோகோவில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட்ஸ், இது எல்லாமே நாங்கள் இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்கணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில்
டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டிசைனர்ஸ்க்கு தேவையான 7 ஏஐ டூல்ஸ் பற்றி பார்த்தோம். இதை மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு, அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறோம். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஏஐ டிசைனர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இல்லை, டிசைனர்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. பட் ஏஐயை யூஸ் பண்ண தெரியாத டிசைனர்ஸ் கண்டிப்பாக சீக்கிரமே ரீப்ளேஸ் பண்ணப்படலாம். ஸோ ஏஐ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதோட யூஸ் கேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் உள்ள டூல்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஏஐ ஜென் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டிசைனர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கு தேவையான ரைம்ஸ், ஸ்டோரி புக், அந்த ரைம்ஸ்க்கு தேவையான அனிமேட்டட் வீடியோஸ், இது எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான கண்டென்ட் சூப்பராகவே கிரியேட் பண்ணலாம் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி.